இப்போ இதில் பீன்ஸு சேர்த்துக்கோங்க. பீன்ஸு சேர்த்துட்டு பீன்ஸ் முங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வேக விட்டு எடுத்துக்கலாங்க பீன்ஸை. இப்போ பீன்ஸ் வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்குங்க. சீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சம் பூண்டு பொடியாக எவ்வளோ பொடியாக நறுக்கணுமோ நறுக்கிக்குங்க. கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், பீன்ஸையும் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. பீன்ஸ் உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம். கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மிலே போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. வேக வச்சு எடுத்துருக்கேன். இதுக்கு 2 சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ இது 3 நம்ம இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ வாழைக்காய் பொரியலுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதிலே கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம். கடுகு ஜீரகம் பொரிஞ்சதும் நம்ம இடித்து வச்சதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வதக்கி எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் கம்மியாக மிளகாத்தூள். இது கூட கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் துருவுனது, அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கிட்டு இப்போ நான் வாழைக்காயை பொடியை நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வாழைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து கிண்டி விட்டுக்குங்க. இது நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகு ஜீரகம் வெடிச்சிருச்சு. இப்போ அது கூட வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ அதை வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவுன்னு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ அது கூட கொஞ்சமாக ஒரு கேப்சிகம் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பொடியாக நறுக்கி, அதையும் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான இப்போ சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், அருமையான கேப்சிகம் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. கடாய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கிற ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சு வரட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. இது கூட வெங்காயம் சேர்த்துக்கிறேன், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, இடித்து வச்ச பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை. இப்போ இதனால் கலந்து விட்டுக்கலாம். இதில் நான் வாழைப்பூ சேர்த்துக்கிறேன். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன்.
வாழைப்பூக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, கிண்டி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். சூப்பராக ஒரு அருமையான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு வறுவலுக்கு. இப்போ அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எண்ணெய் காஞ்சதும் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதிலே கொஞ்சம் கருவேப்பிலை, இதில் உருளைக்கிழங்கு நான் பொடியை நறுக்கி எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது உருளைக்கிழங்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அதை கிண்டி வைக்கலாம், கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கம்மியாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்முடைய அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. சூடாகிடுச்சுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எந்த எண்ணெய்னாலும் எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. கொஞ்சமாக சிறிய ஜீரகம் போட்டுக்கலாங்க. ஜீரகம் பொரிஞ்சு வருது. இப்போ நான் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம்னாலும் பரவாயில்ல, சின்ன வெங்காயம்னாலும் பரவாயில்ல, எதுனாலும் ஒன்று எடுத்துக்கோங்க இருக்கிறத, வீட்டில் இருக்கிறத. அது கூட ஒரு 2 பச்சை மிளகா காரத்துக்கும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு கண்ணாடி பத அளவுக்கு வதக்கி எடுத்தால் போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். பொரியல் தான் நம்ம வைக்க போகிறோம் இன்றைக்கி, கோவக்காய் பொரியல் தான். அது கூட ஒரு பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேங்க, போட்டுக்கலாம். நல்லா ஃப்ளேவராக இருக்குங்க. உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் பூண்டு போட்டுக்கோங்க, இல்லை வேண்டான்னா நீங்கள் போட வேண்டாங்க. இப்போ வதங்கினது போதுங்க. நான் 1/4 கிலோ கோவக்காய் கழுவிட்டு வெட்டி எடுத்துருக்கேங்க. வெட்டிட்டு கழுவ வேண்டாம், நல்லா கோவக்காயை கழுவிட்டு வெட்டிக்கோங்க. கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சு வதக்கி எடுத்துக்கிறலாங்க. அப்புறம் திறந்து வச்சுட்டு வதக்கிடலாம். இப்போ நம்ம திறந்து கிண்டி விட்டுக்கலாங்க. பார்த்தீங்களா, அந்த வேர்வை தண்ணிலாம் அப்படின்னு பார்த்தீங்களா. பார்த்தீங்களா, எவ்வளோ நான் கோவக்காய் போட்டது இப்போ எவ்வளோ கம்மியாகிடுச்சு பார்த்தீங்களா. வதங்கி வரவும் நமக்கு கம்மியாகிருங்க காய். இப்போ உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு நம்மளுடைய விருப்பத்தக்கன நீங்கள் உப்பு போட்டுக்குங்க. நான் 2 செகண்டு சிம்மிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துருக்கேங்க. பார்த்தீங்களா. இப்போ இது கூட கொஞ்சம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். நமக்கு ஒரு அருமையான கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க.